ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே எந்த விதமான டவுட்டுமே இல்லாமல் கிளாரிஃபை பண்ண முடியும். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2025க்கு கடந்த 6ஆம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,1026 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு. இதுவரைக்கும் நடந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இதுதான். இந்த வருஷம் தான் 3 லட்சத்தை தாண்டி அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா போறது. இது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், சரியா? பட் இதுல சர்டிபிகேட் அப்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 2,24,102 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, சர்டிபிகேட்ஸை ஆன்லைன் மூலமா அப்லோட் பண்ணிருக்காங்க. இது 6ஆம் தேதி நிலவரம். 6ஆம் தேதி தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட்டா கொடுத்துருந்தாங்க. பட் சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு 9ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நமக்கு இன்னும் அப்டேட் பண்ணலை. பட் இது வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ண அப்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,24,102. சரியா? இந்த 2,24,102 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நேத்து, அதாவது 11ஆம் தேதி 11/6/2025 அன்னைக்குன்னு ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு. சரியா? ஸோ அந்த ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய அந்த டிஎன்இஏ அந்த அஃபிஷியலான வெப்சைட், எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ ஆன்லைன் மூலமாக, அதே வெப்சைட்டில் போய் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே லாகின் பண்ணி போய் உங்களுடைய ரேண்டம் நம்பரை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னாவே அந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரக்கூடிய இடத்துல ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பர் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய ரேண்டம் நம்பர் என்னன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா என்ன, இது எப்படி நடக்கும், இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒவ்வொரு டிஎஃப்சி சென்டர்ஸில் நடக்கும். நீங்கள் யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா 10/6/2025 20/6/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் டைம். இந்த 11 நாளும் இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இந்த 2,24,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இந்த 2 டைமும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உள்ள போய் நீங்க அவங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே கம்ப்ளீட்டட்னு இருக்கா, இன்கம்ப்ளீட்னு இருக்கா, இல்லை இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. சரியா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 2 சென்டர் 3 சென்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க இப்போ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, உங்க நேம்ல இருந்து உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸு, நீங்கள் படித்த போர்டு என்ன போர்டு, அப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 7.5க்கோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நேரடியாக நீங்கள் போகணும், சென்னைக்கு போகணும். அதுக்கான ஸ்கெடியூலாக நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் தவிர மற்ற ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த எலிஜிபிலிட்டி, ஸோ அது உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது. அப்புறம் 7.5% நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குதா இல்லையா, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க இந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்ல. அப்புறம் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நீங்க அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்குதா, அதுல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமா அந்தந்த டிஎஃப்சி சென்டர்ஸ்ல இந்த 11 நாள் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான்
ஆன்லைன் மூலமா நடக்கக்கூடிய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன்ல சர்டிபிகேட் வெரிஃபை ஆயிருச்சா இல்லையா, இதை ரெகுலரா டெய்லி நான் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரம் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட், இன்கம்ப்ளீட், இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இந்த 3ல ஏதாவது ஒன்று இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன்ல நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி உள்ள போயிட்டு அந்த கீழே கடைசியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே இந்த 3ல ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும். இதுல கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு, உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு. நல்லபடியா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு. நீங்க ஒரு பெருமூச்சு விட்டு நிம்மதியா வீட்டில் உட்காரலாம். இனி அடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா உட்காந்து என்ன பண்ணலாம், சாய்ஸ் லிஸ்ட் உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோம், கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் எல்லாம். ஸோ அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை உட்காந்து பொறுமையாக உட்காந்து நீங்கள் எழுதி ரெடி பண்ணலாம். இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் வர வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷனோட எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுன்னா. இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யாருக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ்னு இருக்குதோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இன்னும் வெரிஃபை ஆகலைன்னு அர்த்தம். எந்த விதம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணலைன்னு அர்த்தம். இன்னும் ஏன்னா கிட்டத்தட்ட 11 நாள் நமக்கு டைம் இருக்கு. இந்த 11 நாள்ல என்னைக்கு வேணாலும் வெரிஃபை ஆகலாம், சரியா? ஸோ அதனால உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்னும் வெரிஃபை பண்ணல அப்படின்னு அர்த்தம் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருந்ததுன்னா. இந்த இன்கம்ப்ளீட்னு இருந்தாதான் நமக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ல இருக்குதோ நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்கம்ப்ளீட் அப்படின்றது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அதுல ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஒழுங்கா கொடுக்கலைன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபீல்டை நீங்க மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது, நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸும் நீங்க அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல உங்களுடைய இன்கம் வந்து பெர் அன்னம்க்கு 2 lakhs இருக்குது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இன்கம், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் என்ன போட்டிருக்கீங்கன்னா 1,80,000 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மிஸ்மேட்ச். அப்போ உங்களுக்கு இன்கம்ப்ளீட் தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். இது மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும், உங்கள் நேம்லையோ இல்லை உங்கள் ஃபாதர்ஸ் நேம்லையோ இல்லை உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேட்டகரியிலையோ கம்யூனிட்டிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல, இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி ரேரான ஒரு மிஸ்மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இன்கம்ப்ளீட்னு வரும், சரியா? அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, அப்ளிகேஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏன்னா நிறைய பேர் அவங்களே கூட அப்ளை பண்ணுவீங்க. சிலர் போய் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதில் வந்து ஏதாவது நம்ம தவறுதலாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா அதனாலையும் உங்களுக்கு இன்கம்ப்ளீட் வரலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் இந்த இன்கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ரீசனாக இருக்கும். இப்போ இது வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2,24,102 ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. யாரு? இந்த கவுன்சிலிங்கை நடத்தக்கூடியவங்க. யாருடைய அப்ளிகேஷனையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டட், இன் ப்ராக்ரஸ், இன்கம்ப்ளீட், இது 2 தான், 3 தான். எங்கேயாவது நான் ரிஜெக்டட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேனா? ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. யாருடைய அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ண எல்லாருமே இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள். அதனால யாருடைய அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகாது. அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கிறங்க, பயப்படாதீங்க. சப்போஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட்னு வந்துருச்சுன்னா அந்த டிஎஃப்சி சென்டர்லேருந்தே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபோன் நம்பருக்கு
கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மெயிலையும் ரெகுலராக செக் பண்ணுங்க. இன்கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா மெயிலையும் ரெகுலராக செக் பண்ணுங்க. ஃபோனையும் கையிலேயே வச்சுக்கோங்க. எதுல இருந்து வேணாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அது சம்பந்தமான என்கொயரி பண்ணுவாங்க. இது உங்களுக்கு இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ணணும், அதனால நீங்க நேரடியா டிஎஃப்சி சென்டருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க என்னைக்கு வர சொல்றாங்களோ உடனே அன்னைக்கே கிளம்பி போயிருங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ, இல்லைன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்களே உங்களுக்கு அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த டிஎஃப்சி சென்டர்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அதே போல் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அதையும் அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 7.5% நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா அதையும் அவங்க டிஎஃப்சி சென்டர்லேருந்தே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே ரிசீவ் ஆகிடும். ஸோ எதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் ஜஸ்ட்டு காலையிலையும் சாயந்தரத்துக்கும் ஒரு தடவை இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணுங்க. இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருந்தால் மட்டும் டிஎஃப்சியில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கான்டாக்டுக்கு அந்த நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. அது மெயில் மூலமாகவும் வரலாம், ஃபோன் மூலமாகவும் வரலாம். சரியா? சரி, ஓகே. இதுதான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இது. இப்போதைக்கு நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் இதை மட்டும் பார்த்தா போதும். கம்ப்ளீட்டட் வந்தவங்க மட்டும் நீங்கள் அடுத்த சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா?